கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் 29:18. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்க எப்படி போவாங்க? ஜனங்க சீர்கெட்டு போவாங்க. தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனம் யாருக்கு வருது? தேவனிடத்திலிருந்து வருது. தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனம் வருது. பல பேர் பல இடத்துல நம்ம பார்க்கிறோம். சில பேர் தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனம் வரல, அவங்க மாம்சத்துல தீர்க்க தரிசனம் சொல்லி வழி நடத்தி போறதுனால ஜனங்களை பார்க்கிறோம். அவங்க அந்த தோல்விக்குள்ளாக போறாங்கன்னு பார்க்கிறோம். ஆனா தீர்க்க தரிசனம் வேதத்தின் படி நம்ம பார்க்கும்போது எங்க இருந்து வந்து தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனம் வருதுன்னு பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனம் வருது. நம்ம பார்க்கிறோம், தேவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஓட்டத்தை இந்த உலகத்துல ஒரு பூமியில ஒரு ஓட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஓட்டத்துல நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் வேகமா ஓடுறாங்க, சில பேர் மெதுவா ஓடுறாங்க. இப்படி அநேகர் இந்த ஓட்டத்துல உலகத்துல கர்த்தருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிப்போம் 1 கொரிந்தியர் 9:24, 24-25. 1 கொரிந்தியர் 9:24-25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அறிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அறிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்தாரையில் ஓடுகிறவன் என்ன செய்யறான்? அறிவுள்ள பந்தயத்தை பெற்றுக் கொள்ளும்படியா, ஒரு கோப்பையை பெற்றுக் கொள்ளும்படியா எல்லா இச்சையடக்கத்தோடும் ஓடுறான். எல்லா இச்சையடக்கத்தோடும் ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன செய்யறான்? அந்த அறிவுள்ள பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். அந்த பந்தய பொருளை வாங்கி வீட்டில் வைப்பான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அது உடஞ்சு போயிடும். அந்த பந்தய பொருள் அந்த கோப்பை என்ன செய்யணும்? உடஞ்சு போயிடும். பந்தய பயன்படுத்த முடியாது. அதெல்லாம் எப்படிப்பட்டதான பந்தய பொருளா இருக்குது? அந்த கோப்பை அழிவுக்குள்ள போகக்கூடியதா இருக்குது, அழிந்து போகக்கூடியதா இருக்குது. ஆமா, நாம கர்த்தருக்குள்ள பந்தய சாலையில ஓடுறான இச்சை அடக்கம் உள்ளவனா, அதே போல நம்மளும் மாசுத்தின்படி ஓடாம ஆவியின்படி ஓடிக்கிட்டு இருக்கிறதால நம்ம ஆவியின்படி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அழியாத பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நாமோ அறிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அனைவரும் என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. ஆனா ஒருத்த பந்தய சாலையில ஓடுறானா அவனுக்கு டைரக்ஷன் தெரியணும், எந்த பக்கம் ஓடணும். பாருங்க, எல்லாம் நிற்பாங்க, 6 பேர் 7 பேரோ நிற்பாங்க, 2 பேரோ 10 பேரோ நிற்கிறாங்க பந்தய சாலையில ஓடுறது. அவன் துப்பாக்கி சுட்டவன என்ன செய்யணும்? நேரா ஓடணும். பின்னால ஓடணும் அப்படிமா? பின்னால ஓடனா கிடைக்காது. அந்த பந்தய சாலையில ஒவ்வொரு லைன் இருக்கு, அந்த லைன்லயே ஓடணும். போய் இந்த லைன்ல இருந்து அந்த லைன்ல ஓட முடியாது. இப்ப அநேகர் நம்மள என்ன எப்படி செய்யறாங்க? கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, மற்றவங்களோட ஜீவியத்தை பாக்குறாங்க. அவங்க எப்படி ஓடுறாங்க? நம்ம சரியா ஓடணுமான்னு சொல்லி மற்றவங்களை பாக்குறாங்க. ஓ, நம்ம சரியா ஓடணுமா இல்லையா அப்படின்னு மற்றவங்களை பாக்குறாங்க. அது போல நம்ம மற்றவங்க லைன்ல ஓட முடியாது. நம்மளுக்கு கொடுத்த லைன்ல தான் நம்ம ஓடணும். அப்ப நம்ம பந்தய சாலையில ஓடணும். கர்த்தருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பரண்ட பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம ஓடி கொடுத்திருக்கிறதான தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த பந்தய பொருளை ஓடக்கூடியவர்களா இருக்கும். தரிசனம் இல்லாம நமக்கு தெரியல, எந்த பக்கம் ஓடுறது தெரியல. நம்ம பாட்டு நம்ம ஏதோ இருக்குது, இடம் நல்லது சமத்தரையா இருக்குது அப்படின்னு சொல்லி நேரம் ஓட முடியுமா? ஓட முடியாது. கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறாரு. தெளிவான தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. பழைய பாட்டு காலங்களையும் பார்க்கிறோம். தேவன் என்ன செய்யறாரு? ஒரு தெளிவான தரிசனத்தை கொடுத்தா ஓட விடுறாரு. நம்ம பார்க்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். ஹபக்கூக் 2:2. ஹபக்கூக் 2:2. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. என்ன சொல்ற ஆண்டவரே? அந்த கடந்தோடுகிறவன் பார்த்து ஓடத்தக்கதாக தீர்க்கமா வர, பார்த்து மற்றவங்க எப்படி ஓடணும் அதை பார்த்து ஓடுவாங்க. நம்ம பார்க்கிறோம்,
தேவன் நோவாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. தேவன் நோவாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த தரிசனத்தின்படி நோவா என்ன செஞ்சாரு? பேழையை கட்டினாரு. நோவா கர்த்தர் கொடுக்காத தரிசனத்தை எடுத்துக்கிட்டு கர்த்தர் கொடுக்கவே இல்லை, பேழையை கட்டினாருன்னு வச்சுக்கோம். கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கல, ஆனா சுயத்துல தரிசனத்தை வச்சுக்கிட்டு பேழையை கட்டினாருன்னா மழை வருமா? வராது. நம்ம எப்படி வேணாலும் கர்த்தருக்கு ஓடலாம், தரிசனத்தோடு ஓடலாம், கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி ஓடலாம், சொந்த தரிசனத்தின்படி ஓடலாம். நோயா நம்ம பார்க்கும்போது கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி ஓடினார். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வெட்டாந்தரையில ஒரு பேழை உண்டு பண்ண நோவான்னு சொன்னாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஆண்டவர் என்ன வெட்டாந்தரையில பேழை உண்டு பண்ண சொல்றாரு அப்படின்னு அவர் என்ன செய்யல, பலவீனம் அடையில. என்ன இப்படி சொல்லிட்டாரு ஆண்டவர், இது சரியில்லையே அப்படின்லாம் நினைக்கல. அவர் என்ன நினைச்சாரு? கர்த்தர் என்கிட்ட மெய்யாகவே பேசினார், கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, இந்த வெட்டாந்தரையில பேழை உண்டு பண்ண முடியா, நான் அந்த பேழையை நான் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேழையை உண்டு பண்ணார். அவர் சொந்தத்துக்கு ஏதாவது செய்திருந்தா அது கர்த்தரோட சித்தத்தின்படி இல்லாம இருந்துச்சுன்னா அவர் அந்த காரியம் வாய்க்குமா? வாய்ச்சிருக்காரு. அவர் வித்தியாசமா, என்ன எனக்கு தெரியும், நான் இவ்வளவு காலங்களா இருக்கிறேன், கர்த்தர் என்ன அந்த பேழையில இந்த கட்டையில கட்ட சொல்லியிருக்கிறாரு, இப்படி ஓட்ட சொல்லியிருக்கிறாரு, இப்படி ஓட்ட வேணாம், நான் வேற மாதிரி ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அந்த பேழை அந்த வெள்ளத்துல நிக்குமா? நிக்காது. அதான் கர்த்தர் என்ன தரிசனம் கொடுத்தாரோ அந்த தரிசனத்தின்படி போட கத்துக்கணும். நம்ம சொந்த ஆளுநர். அதான் வேதவசனத்துல வாசிக்கிறோம், சுய புத்தியில சாராத கர்த்தரோட, கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, போதனை கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்ன பிரகாரம் ஒரு சொந்த புத்தியில சாராத, சொந்த புத்தியில சாராத, சொந்தமா அநேக காரியங்கள் வரும். இப்படி செய்யலாம், நம்ம அப்படி செய்யலாம். ஆண்டவர் என்ன பேரை இப்படி கட்ட சொல்லி இருக்கிறாரு, நம்ம கொஞ்சம் மாத்தி அமைப்போம், மாத்தி அமைச்சா என்ன இருக்கும்? அந்த பேரை அந்த வெள்ளத்துல நிக்காது. அப்ப நம்ம நோவாவுக்கு பார்க்கும்போது அவர் முழுமையா கர்த்தர் கொடுத்ததான தரிசனத்தின்படி போனாரு. அந்த பேரை என்ன செஞ்சு கடைசி வரைக்கும் நிறுத்தி அழிஞ்சு போவாம நிறுத்துச்சு. அந்த வெள்ளம் எல்லாம் அமர்ந்த பிறகும் அந்த பேரை நல்லா இருந்துச்சு. அதனாலதான் அவ்வளவு அங்க உள்ள 8 பேரும் அங்க உள்ள மிருக ஜீவன்கள் எல்லாம் காக்கப்பட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஏன்னா நோவா தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஓடலாம். அதே போலதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரு. என்னன்னு கொடுத்தாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், உன் ஜனத்தையும் வீட்டாரையும் விட்டு பேர்த்து போ அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அந்த தரிசனத்துக்கு கீழ்படிச்சு நடத்தாரு. அவர் சொந்தத்துக்கு தரிசனம் வேற யாராவது கொடுத்தான தரிசனத்தை, மத்தவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி குடும்பத்தை விட்டுட்டு போனோமா, எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு போயிருக்காருன்னா கர்த்தரோட சித்தாங்க நிறைவேறிக்குமா? நிறைவேறிக்காது. ஆனா ஆண்டவர் லோகத்தை கூப்பிடல. அவர் என்ன செஞ்சாரு? லோகத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாரு. பிற்பாடு நம்ம பார்க்கிறோம், அந்த லோகத்தை கர்த்தரு பிரிச்சுட்டாரு. லோகத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? பிரிச்சுட்டாருன்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் மறுபடியும் நம்ம கர்த்தரின் சித்தத்தின்படி ஆபிரகாம் ஓடிக்கிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமோட தரிசனத்துல நோவா ஓடல, நோவாவோட தரிசனத்துல ஆபிரகாம் ஓடல. ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கலாம்? நோவாவுக்கு கர்த்தர் பேழையை கட்ட சொன்னாரு, என்ன வேற ஏதாவது கட்ட சொல்லிருக்கலாமே. ஏன்னா ஆண்டவர் அதை பத்தி யாருக்கு தரிசனத்தை கொடுத்தாரு? பெரிய தரிசனம் நோவாவுக்கு கொடுத்திருந்தாரு. அப்ப அவர் மற்றவங்களோட தரிசனத்தை பார்த்து ஓடுறதா இருந்தா ஆண்டவர் நோவாவுக்கு பெரிய பேழையை கட்டுப்படியா சொன்னாரு, எனக்கு ஆண்டவர் பெரிய கட்டடத்தை கட்டுப்படியா சொல்லலாமே அப்படின்னு என்ன செய்யலாம்? அவர் ஒரு கட்டடத்தை கட்டலாம். அவருக்கு அப்படி செய்யல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தான தரிசனம் அது தனித்தன்மை உள்ளது. நோவாவுக்கு கொடுத்த தரிசனம் அது தனித்தன்மை, அவருக்குன்னு உண்டான தரிசனம். அதே போலதான் தாவீதுக்கு தேவன் என்ன செஞ்சாரு? தரிசனத்தை கொடுத்தாரு. அதன்படி அது தனித்தன்மை உள்ளதாக இருக்குது. அப்ப பவுலுக்கு என்ன செஞ்சாரு? அப்போஸ்தலர் பவுலுக்கு சவுலா இருந்த பவுல கர்த்தர் மாற்றி அவருக்கும் தரிசனத்தை கொடுத்தார். புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை உண்டாகும்படியா அப்போஸ்தலர் பவுல கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்படி எல்லாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஒவ்வொரு தரிசனத்தை கொடுத்தாரு. அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த தரிசனத்தின்படி ஓடுறாங்க. நம்ம பாக்குறோம் நோவாவோட தரிசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. நோவா கொடுத்த தரிசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. நோவா ஓடக்கூடியதா இருந்துச்சு, நோவா ஓடினாரு. அதே மாதிரி ஆபிரகாம் கொடுத்த தரிசனம் தெளிவா இருந்துச்சு.
ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? ஆபிரகாம் அதுல கடந்து ஓடினார். அதே மாதிரி அப்போஸ்தலர் பவுலுக்கு கொடுத்தான தரிசனம் தெளிவா இருந்துச்சு, அவர் ஓடினார். இப்பொழுது நமக்கும் கர்த்தர் என்ன செய்யறாரு? தெளிவான தரிசனத்தை அவங்களுக்கு வைத்திருக்கிறார், தரிசனத்தை வச்சிருக்கிறார். நம்ம போய் மத்தவங்க எப்படி ஓடுறாங்க, இவங்க எப்படி தரிசனத்துல ஓடுறாங்க, அவங்க எப்படி ஓடுறாங்க நம்ம பார்த்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் போய் ஓடனா அந்த எப்படி இருக்கும்? நல்லா தெளிவா இருக்கும். அந்த தரிசனம் தெளிவா இருக்கும். அது அந்த தரிசனம், அது அந்த தரிசனத்தில் நம்ம ஓடுறோமே, அதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அந்த ஓடுறதுக்கு முக்கியமான இறுதியில் அந்த தரிசனத்தின்படி ஓடி முடிக்கும் போது ஒரு காரியம் நடந்திருக்கும். அந்த அந்த தரிசனத்தினால பாருங்க, நோவா ஒரு தரிசனத்தின்படி ஓடினாரு, ஜலப்பிரளயம் வந்துச்சு, அந்த நோக்கம் நிறைவேறிச்சு. அதுவே போல ஆபிரகாம் தேவன் தெரிந்து கொண்டாரு, நோக்கம் நிறைவேறிச்சு. அப்போஸ்தலர் பவுலை தேவன் தெரிந்து கொண்டாரு, அந்த நோக்கம் நிறைவேற்றி புறஜாதிகள் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப நம்மளும் நம்ம அந்த நாமும் அதே போல தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஓடணும்னா நமக்கு ஒரு பயனுள்ள காரியங்களை செய்யும்படியா கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. பயனுள்ளதான் மாறும். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர்கிட்ட இருந்து வந்திருக்க அந்த தரிசனம் அது தெய்வீக அதிகாரமுடையதா இருக்கும். அந்த அந்த தரிசனத்துக்கு அதிகாரம், நம்ம காரியத்தை செய்யும் போது எல்லாம் நடக்கும். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனம் டக்கு டக்குன்னு நடக்கும். பார்த்தா டக்கு டக்குன்னு நடக்கும். ஏன் டக்கு டக்குன்னு நடக்குது? அது கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனம். கர்த்தர் கொடுக்கலன்னா அது நடக்காது. கர்த்தர் கொடுத்த தரிசனம் இப்படி தன்மை உள்ளதா இருக்கு. நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:26 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நம்ம ஓடுறதுனால ஓட்டோம், தரிசனத்தின்படி ஓடுறோம், நிச்சயம் இல்லாம இல்ல, ஒரு நோக்கம் இருக்குது. நோவா கொடுத்தான தரிசனத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆபிரகாம் கொடுத்த தரிசனத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அப்போஸ்தலர் பவுல் கொடுத்த அந்த தரிசனத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நமக்கும் தேவன் தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாம கர்த்தர் கொடுக்கல, நோக்கம் இல்லாம கொடுக்கல. நம்ம பார்க்கிறோம், இப்ப சரியான தரிசனம் இல்லாதபடினால அநேகர் என்ன செய்யறாங்க? மத்தவங்களோட தரிசனத்தின்படி ஓட பாக்குறாங்க, மத்தவங்களோட தரிசனத்தின்படி ஓட பாக்குறாங்க. அவரு இப்படி இருக்கிறாரு. இப்ப அநேகர் பாக்குறாங்க தரிசனத்தை, மற்றவர்களோட தரிசனத்தை பாக்குறாங்க. தினகரன் ஐயா ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி நல்லா ஓட்டத்தை ஓடினாரு. டிஜிஎஸ் தினகரன் அந்த ஐயா நல்லா ஓட்டத்தை ஓடி கர்த்தருக்குள்ள அந்த ஓட்டத்தை முடிச்சாரு. இப்ப அவர் பாக்குறாங்க, இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? அந்த டிஜிஎஸ் ஐயா அவரோட தரிசனத்தோட அவர் கொடுத்ததான தரிசனத்தின்படி எனக்கு இருக்கணும். டிஜிஎஸ் தினகரன் ஐயா எப்படி ஓடினாரோ அதே மாதிரி நான் இருக்கணும். ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுக்கிறாருன்னு பாக்குறது இல்லை. அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா எப்படி ஓடினாரோ அதே மாதிரி நான் ஓடணும். உலகம் புகழ் பெறணும், எல்லாரும் எனக்கு என்ன தெரியணும், பேரு புகழ் இந்த உலகத்துல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை பார்த்து தான் இப்ப எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு கொடுத்த தரிசனத்தின்படி அவர் ஓட முடிச்சாரு. பிற்பாடு மற்றவங்களுக்கு கற்று தனி தன்மை உள்ள தரிசனத்தை கொடுக்குறாரு. ஆனா அவங்க தரிசனத்தை கேட்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சொந்த தரிசனம் யார்? அந்த அவரை பார்த்து ஓடணும். இப்ப அவரை பார்த்து ஓடுறாங்க. பின்னால இருக்கிறவங்களோட சத்தியத்தை நம்ம பார்க்கும்போது அது வேதத்துக்கு முரண்பாடா இருக்குது. இப்ப அவங்கள பின்பற்றி இன்னும் 1000 பேர் நிற்கிறான். இவரு மாதிரி ஆகணும், இவரு உலக பேர் பெற்றாரு, அவரு மாதிரி நான் ஆகணும்னு சொல்லி இப்ப அநேக பேர் பின்னால தேவ கொடுத்த தரிசனத்தின்படி ஓடாம அவரு மாதிரி ஆகணும், இவரு மாதிரி ஆகணும், இந்த குணமாக்கிற வர வச்சிருக்காரு இவரு மாதிரி ஆகணும், அவரு நல்லா ஆராதிக்கிறாரு அவரு மாதிரி ஆகணும், இவரு இப்படி செய்யறாரு இவரு மாதிரி ஆகணும். இப்ப என்ன செஞ்சாங்க? தரிசனம் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஓடல, மனுஷங்க ஏற்கனவே ஓடுறாங்களே அவங்கள பார்த்து அவங்க போய் குடியில விழுந்தா இவங்களே செய்யணும், இவங்களும் போய் குடியில விழ வேண்டியதான். அவங்க சரியா தரிசனத்தின்படி ஓடனா அவங்க கர்த்தரோடு கூட இருப்பாங்க.
ஆனா அவங்க ஓடின தரிசனமே கர்த்தர் கொடுத்த தரிசனம் இல்ல, சொந்த தரிசனத்தின்படி ஓடி அவங்க போய் எப்படி போய் கடைசியில குழியில விழுகுறாங்களோ இப்ப பின்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். ஐயோ அவர் மாதிரி ஓடனா உலகத்துல செல்வந்தனா இருக்கலாம், அவர் மாதிரி ஓடனா உலகத்துல பணக்காரனா இருக்கலாம், அவர் மாதிரி ஓடனா இப்படி இருக்கலாம், அப்படி இப்படி இருக்கலாம், நல்லா வசதியா இருக்கலாம்னு சொல்லி மத்தவங்களோட தரிசனத்தை பார்த்து ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. அந்த மாதிரி தரிசனத்தின்படி ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஓடனா தேவனுடைய சித்தம் நிறைவேறாது, தேவனுடைய சித்தம் நிறைவேறாது. இறுதியில பாதியில ஏதாவது நடக்கும். மற்ற அந்த எண்ணத்துக்கு அந்த ஓட்டத்தை ஓடுறாங்களோ அதுக்கு பர்பஸ் இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இல்லை, சும்மா ஓடி. அதான் சொல்றாரு அப்போ பவுல், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஒண்ணு இல்ல, ஒரு இடத்துல உதைக்கணும்னா பந்து அங்க இருக்கணும், அப்பதான் உதைக்க முடியும். பந்து அங்க சும்மா காத்துல உதைச்சா பந்து போகுமா? போகாது. அப்ப கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த தரிசனத்தின்படி ஓடக்கூடியவர்களா இருக்கணும். கர்த்தர் கொடுக்காத தரிசனத்தை வேற யாருக்காவது கொடுத்திருப்பாரு, அந்த தரிசனத்தை பார்த்து இவங்க ஓடுவாங்க. கர்த்தர் இப்படிதான் என்ன செய்ய சொன்னாரு, நீ இதையே செய்ய. கர்த்தர் நம்மோடு பேசணும், கர்த்தர் அவங்களோடு பேசி தரிசனத்தை கொடுக்கணும். ஆபிரகாமுக்கு அப்படிதான் கொடுத்தாரு, நோவாவுக்கு அப்படிதான் கொடுத்தாரு, அப்போஸ்தலர் பவுலுக்கு அப்படிதான் கர்த்தர் கொடுத்தாரு. அதே போல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. நம்ம மற்றவங்களோட தரிசனத்தை இமிட்டேட் பண்ணி ஓடணும் நம்ம நினைக்க கூடாது. அப்படி ஓடுனா பின்னால என்ன ஆகும்? ஆபத்து தான் வரும். பெரிய ஆபத்து இல்ல, பெரிய ஆபத்து வரும். மற்றவங்களோட தரிசனத்தை பார்த்து நம்ம ஓடனா அது தேவன் நியமிக்காத தரிசனம். அந்த தரிசனத்தின் படி ஓடனா பின்னாடி பெரிய ஆபத்து தான். அநேகர் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களோட தரிசனத்தை பார்த்து அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஓடனா அது வாய்க்காது. இப்ப பாருங்க, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்படுவதில்லைன்னு பாக்குறோம். பாருங்க, வேத வசனத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள நீதி சூரியனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள உதிக்கிறாரு. நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். நம்ம நல்ல வெளிச்சமா இருந்தா அநேகர் அந்த வெளிச்சத்தை பார்ப்பாங்க, அந்த வெளிச்சத்துக்கு கிட்ட வருவாங்க, அந்த வெளிச்சத்தின் நடத்துற வழியா அநேகர் வருவாங்க. அப்ப நம்ம ஜீவிக்கிறதான ஜீவியம் சரியில்லை, தேவனோட தரிசனத்தின்படி இல்ல, தேவன் கொடுத்ததான தரிசனத்தின்படி ஓடல. நம்ம சொந்த ஆசை இச்சையின்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், சொந்த தரிசனத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், வேத வசனத்தை வச்சிருக்கிறோம். அதனால ஏதோ நம்ம கிட்ட ஒரு சாதாரண வெளிச்சம் உதிக்குது, அதை பார்த்து அநேக பேர் பின்னால வராங்க. அப்ப நம்ம போய் குடியில விழுந்தா அவங்க என்ன செய்வாங்க? நேரா போய் நம்மோடு கூட சேர்ந்து குடியில தான் விழுவாங்க. நம்ம முதலாவது தேவன் மெய்யாகவே நமக்குள்ள உதிக்கணும், தேவனோட வெளிச்சம் நம்ம இடத்துல காணப்படணும். மறைமையில் இருக்கிற பட்டணம் மறைக்கப்படுவதில்லை என்று வாசிக்கிறோம். அப்ப வேதத்தின் வெளிச்சம் நீதியின் சூரியன் நமக்குள்ள உதிக்கிறாரு. அந்த உதிக்கிற சூரியன் மெய்யான சூரியனா இருக்கிறாரு. அப்ப நம்ம வெளிச்சத்தை கொடுக்கிறோம். அநேகர் அந்த வெளிச்சத்தை பார்த்து வராங்க, வந்து என்ன செய்வாங்க? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாங்க. நம்ம மற்றவங்களோட தரிசனத்துல ஓடனா அந்த தேவனோட நோக்கம் நிறைவேறாது. அது நோக்கம் இருக்கு. தேவன் கொடுக்கிற தரிசனத்துக்கு ஒவ்வொரு தரிசனத்துக்கும் நோக்கம் இருக்கு. அநேகருக்கு தேவன் தரிசனத்தை கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்க தரிசனத்தை எதிர்பார்த்து ஓடுறது இல்லை. அவங்க ஏற்கனவே ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே சுயத்துல ஒரு தரிசனத்தை என்ன சொல்லுது? சுய புத்தியின் மேல் சாராதே. தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு நோக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தின்படி ஓடக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 12 அதிகாரம் 1-2 வசனம். எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடப்படவோ. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்த்து வீட்டிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி இருக்குது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும். கர்த்தரோட ஓட்டத்தை நமக்கு நியமித்திருக்கிறாரு. அந்த ஓட்டத்தின்படி ஓடக்கூடியவர்களா நாம் காணப்படணும். நம்ம சொந்தத்துக்கு ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு நான் இப்படிதான் ஓட போறேன், அந்த சகோதரர் அப்படி ஓடுறாரு அதே மாதிரி இருக்க போறேன், நான் அவர் மாதிரி சட்டையை தூக்கி வீச போறேன், அவர் மாதிரி சட்டையை தூக்கி வீசி குணத்தை சுகத்தை உண்டாக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அந்த தரிசனத்தின்படி ஓடக்கூடியவர்களா இருக்கணும். கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு என்னென்ன தரிசனத்தை கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அந்த தரிசனத்தின்படி கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த தரிசனத்துல ஓடணும், நம்ம எல்லாவற்றையும் கீழ்ப்படிதலா இருக்கணும், எல்லா இடத்திலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்ப கர்த்தர் பாரு எப்படி பேசுறாரு, என்ன சொல்ற ஆண்டவரே? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தரே தெளிவா ஆபிரகாம் கிட்ட போறாரு, தேசத்தை விட்டே வெளியே வா, அந்த தேசத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த தரிசனத்துக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? விசுவாசிச்சாரு. ஆண்டவர் முதலாவது விசுவாசிச்சாரு. அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துல விசுவாசம் இல்லை. விசுவாசம் ஆண்டவர் கொடுத்திருப்பாரா, ஆண்டவர் கொடுத்திருக்க மாட்டாரா, விசுவாசம் இல்லை. இன்னொன்னு அந்த தரிசனத்துல ஓடணும், இந்த கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடணும். கர்த்தர் சொல்லுகிறதான காரியத்தை எல்லாவற்றிலும் கீழ்ப்படிஞ்சு ஓடணும். நோவா மேடையை கட்டினாரு, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிஞ்சு அந்த பேரையை கட்டினாரு. ஒரு காரியத்துல குறைவுள்ளவராக இருந்தா அந்த பேரை நிக்காது. அந்த பேரையை உண்டு பண்ணும் போது ஓட்டுறதுக்கு கீழ் பூசினாரு. அவர் வேற எதையாவது பூசிருந்தா நிக்குமா? நிக்காது. அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை கொடுக்கிறதான தரிசனத்தை ஒவ்வொரு காரியமும் கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடியவர்களா இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த காரியம் வாய்க்கக்கூடியதா இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இன்னொரு காரியம், அந்த கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாங்கன்னா அந்த தரிசனத்தை பிடிக்கணும். பிடிச்சுக்கிட்டு விடாமுயற்சி அந்த தரிசனத்துக்காக ஓடணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காரு அப்படின்னு வச்சுட்டு இருந்தா நடக்கும் அந்த காரியம் நடக்காது. ஒரு விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சி இருக்கணும். அந்த கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த தரிசனத்தின்படி நான் ஓடுவேன், அந்த தரிசனத்துக்காக கர்த்தர் ஆண்டவரே கொடுத்து தரிசனத்தின்படி ஓட, ஒரு காரியத்தில் பிழை இல்லாதபடிக்கு ஓட, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிஞ்சு நடக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே கர்த்தர்கிட்ட மறுபடியும் கேட்கணும். கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிலை நிற்கக்கூடியதா இருக்கு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இலக்கை நோக்கி தொடருவேன். என்ன செய்யணும்? பின்னானவைகள் தான் மறக்கணும். முந்தி எப்படி இருந்தோமோ, எப்படி ஓடிக்கிட்டு இருந்தோமோ, சுயத்துக்கு ஓடிக்கிட்டு இருந்தோமோ அந்த காரியத்தெல்லாம் உணரணும். விட்டுட்டு என்ன செய்யணும்? கர்த்தர் இப்ப பந்தயத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த தரிசனத்துக்கு என்ன என்ன தேவையோ அதே காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். முன்பு செஞ்சுக்கிட்டு இருந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை நாடி கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தரிசனத்துக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை தொடர்ந்து பிடித்துக் கொண்டு அந்த காரியத்துக்காக ஓடணும். அப்ப தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, தொடர்ந்து என்ன செய்யணும்? கர்த்தரோடு ஐக்கியம் வைக்கணும். கர்த்தரோட ஐக்கியத்தை வச்சிருக்கணும். கர்த்தரோட ஐக்கியம் வச்சு இல்லாம கர்த்தர் தரிசனத்தை கொடுத்துட்டாரு, கர்த்தரோட ஐக்கியம் இல்லாம ஓட முடியுமா? ஓட முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்ப கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போதுதான் தரிசனத்தின்படி ஓட முடியும். இப்படி அநேக காரியம் நம்ம தரிசனத்தை என்ன செய்யக்கூடியதா இருக்குது,
மங்கி போக செய்யக்கூடியதான காரியம் அநேக காரியம் இருக்குது. இப்போ தேவனை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். உலகத்துல அநேக காரியம் இருக்குது. உலகத்துல நம்ம ஒரு தரிசனத்தின்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இன்னொருத்தரை பார்க்கிறோம். அவரு வேற வித்தியாசமான முறையில ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து அவரு வேற மாதிரி ஓடுறாரு, அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஓடி பார்ப்போமா அப்படி ஓடுற என்ன ஆகும்? இந்த தரிசனம் மங்கி போயிடும். இந்த தரிசனம் மங்கி போயிடும். தேவன் தனித்தன்மை உள்ள தரிசனத்தை தனித்தனியா ஒவ்வொருவருக்கும் கருத்தில் கொடுத்திருக்கிறாரு. இப்படி கருத்தில் கொடுத்திருக்கிறாரு. நம்ம மற்றவங்களோட தரிசனத்தை பார்த்து ஓடணும். நம்ம தரிசனம் என்ன செய்யறோம்? அது மங்கி போயிடும், அது வாடி போயிடும். இன்னொரு காரியம், வசதியான வாழ்க்கையை தேடிக்கிட்டு தரிசனத்துல ஓட பார்க்க கூடாது. எப்படியாவது வசதியா இருந்துட்டு இந்த ஓடத்துல ஓட முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சா என்ன செய்யும்? அந்த தரிசனம் அதுல மங்கி போகக்கூடியதா இருக்கு, வாடி போகக்கூடியதா இருக்குது. தேவன் என்னத்துக்கு அழைத்தாரோ, எப்படிப்பட்ட தரிசனம் கொடுத்தாரோ, கர்த்தர் தரிசனம் கொடுத்த பிறகு மறுபடியும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம அந்த தரிசனம் பண்ணி ஓடிட்டு இருக்கிறோம். மறுபடியும் கர்த்தரோடு ஐக்கியமா இருந்தாதான் கர்த்தர் மத்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சு இப்படி செய்யி, இதை செய்யி, அதை செய்யு கர்த்தர் சொல்லுவார். தரிசனத்தை பெற்றுக்கிட்டோம், அதுக்கிட்ட ஐக்கியம் இல்லதான் நம்ம எப்படி கர்த்தருக்கு மறுபடியும் போய் ஆண்டவரே இதுக்கு என்ன காரியம் எப்படி கர்த்தர் சொல்லுவாரு? சொல்ல மாட்டாங்க. அப்ப ஐக்கியம் இல்லாத நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தரிசனம் எப்படி போயிடும்? மங்கி போயிடும். சில பேர் அநேக நம்ம பார்க்கிறோம், வசதியான வாழ்க்கையை தேடிட்டு தரிசனத்தை முடிக்க பார்க்கறாங்க. ஆனாலும் வசதியான வாழ்க்கையை நம்ம கொடுக்கிறது கர்த்தர் கொடுக்க. ஒரு வேலை வசதியான வாழ்க்கையை கொடுக்கலாம், இல்ல பிற பிரச்சனை உள்ள வாழ்க்கையை கொடுக்கலாம். ஆனா தரிசனம் தான் நமக்கு முக்கியமா இருக்கு. நம்ம பார்க்கிறோம், நமக்கு கருத்து தெளிவான தரிசனத்தை கொடுத்துரும். ஒவ்வொருவருக்கும் கருத்து கொடுக்கிறார். மெய்யாகவே தெளிவான தரிசனத்தை கொடுக்கிறார். ஏன் அநேகருக்கு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியல? அநேகர் உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த உலகம் அநேக சிற்றின்பங்கள் இருக்கு, அநேக சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா தேவனுடைய சமூகத்துல காணப்படுகிறதான சந்தோஷத்துக்கு அது நிகர் இல்லை. உலகத்துல அநேக சிற்றின்பங்கள் இருக்கு. ஆனா அந்த உலகத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா, நம்முடைய இருதயத்துல அநேக உலகத்துக்குரிய காரியங்கள் இருந்தா, நம்ம கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறது நமக்கு தெளிவா விளங்காது, நமக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தர் பேசுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் நாடு என் சத்தத்தை கேட்கும்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் பேசுகிறதான சத்தத்தை நாம் கேட்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்ப கர்த்தர் பேசுகிறதான சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஆனாலும் இந்த உலகத்துல இருக்கிறதான அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த உலகத்துக்கு செவி கொடுத்துக்கிட்டே நம்ம இருந்தா கர்த்தர் பேசுகிறதான சத்தம் நமக்கு கேட்காது. கர்த்தர் எங்கிருந்து பேசாரு? நமக்குள்ள இருந்து பேசாரு. ஏற்கனவே நம்ம இருதயத்துல அநேக காரியங்களை நினைச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு, அது அப்படி போச்சா, இது இப்படி போச்சா, அது அப்படி போச்சா நம்ம நினைச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தா தேவன் இருதயத்துல நம்மளோட பேசுற தேவன் பேசும்போது நமக்கு தெரியுமா? நம்மளோட பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரியும், பிரச்சனை தான் நமக்கு பாரமா தெரியும். அப்ப கர்த்தர் பேசுகிறதான வார்த்தைய நம்ம நிதானிக்க இருதயம் இடம் கொடுக்காது. அப்ப நம்ம கர்த்தரோட சார்ந்து ஜீவிக்கணும், கர்த்தரோட ஐக்கியம் வச்சிருக்கணும். தேவையில்லாத காரியங்களை, உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் கொண்டாந்து நம்ம இருதயத்துல வச்சு சிந்திச்சுக்கிட்டு இருந்தா தேவனோட தரிசனம், தேவனோட வார்த்தை நமக்கு கேட்காது. அப்ப சில காரியங்களை விட வேண்டிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்களை சில காரியங்கள் நம்ம விடதான் வேணும். உலகத்துல சில காரியத்துல அடிமைகளா இருக்கும், சின்ன சின்ன காரியங்கள்ல அடிமையா இருக்கும். தேவனுக்கு சித்தம் செய்யணும்னா இந்த சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? விட்டுதான் ஆகணும். இப்ப விட்டாதான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய காரியம், கர்த்தரோட வார்த்தை நம்முடைய இருதயத்தை நிரப்பக்கூடியதா இருக்குது. தேவனோட வார்த்தை நிரப்பணும் என்ன செய்யணும்? நம்ம இருதயம் முதலாவது காலியா இருக்கணும். இருதயத்திலே ஏற்கனவே அநேக காரியம் இருக்குது, அநேக பிளான் இருக்குது, அநேக சிந்தனைகள் இருக்குது, அநேக நோக்கங்கள் இருக்குது. இருக்கும்போது கர்த்தர் கொடுத்ததான நோக்கம் அதை என்ன செய்யும்? சரிப்பட்டு வராது. அப்ப நமக்கு என்ன செய்யணும்? சில காரியங்களை விட்டுவிட வேண்டிய காரியங்களை சில காரியங்களை விட்டுவிடதான் வேணும். நம்ம வேதத்தின் அடிப்படையில, வேதத்தின் வெளிச்சத்தின்படி நம்ம ஜீவிக்கிறோம். அந்த வேதத்தின் வெளிச்சத்தின்படி நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். தேவனோட சித்தம் எதுவோ அதுதான் என்னுடைய சித்தம். அப்ப தேவன் எப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு? இந்த தரிசனத்துக்கு இந்த காரியம் எல்லாம் தடையா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அந்த தடையா இருக்கிற காரியங்களை வெட்டி தள்ள வேண்டிதான். வெட்டி தள்ளாட்டி தரிசனத்தின்படி ஓட முடியாது. அநேக காரியம் தடை பண்ணக்கூடிய காரியம் உலகத்துல இருக்குது. உலகத்துல அநேக காரியம் இருக்குது நம்ம தடை பண்ணக்கூடியதான காரியம். அப்ப அந்த காரியத்துல நம்ம நிதானிச்சு வேத வசனத்தின் அடிப்படையில இது நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம செய்கிறது சரியா, ஏன் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, இதை நம்மால செய்ய முடியும். அப்ப ஆவியானவர் ஆலோசனைப்படி வேத வசனத்தை வாசிச்சு இப்படி இருக்கு என் சூழ்நிலை,
நான் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதுவே அடிமைத்தனத்துல காணப்படுறேன், பெரிய தவறுகள் தான் இருந்தாலும் இந்த காரியம் வந்து கர்த்தரோடு நான் ஐக்கியப்படுறதுக்கு ரொம்ப தடையா இருக்கு. அப்ப அந்த காரியத்தை என்ன செய்யலாம், வேதத்தின்படி என்ன செய்யலாம், அதை விட்டு விடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், கர்த்தரோட காரியத்துல இந்த தரிசனத்துல தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்ல முடியும். ஏன்னா நம்ம தரிசனம் இல்லாம ஓடனா ஒரு பயன் இல்ல. கிறிஸ்தவ ஜீவித்துல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கர்த்தர் என்ன இந்த உலகத்துல வைத்திருக்கிறாரு, ஒரு சபையில வைத்திருக்கிறாரு, நான் சபைக்கு போறேன் வரேன், அப்புறம் கர்த்தர் சில காரியங்களை செய்யறேன், அது போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரிசனத்தை கொடுக்கிறாரு. நம்ம உலகத்துல இருக்கிறோம், நம்ம வீட்டுல பாருங்க ஒரு பொருள் இருக்கு, கப் இருக்குது, மக்கு இருக்குது, பானை இருக்குது, சட்டி இருக்குது, கரண்டி இருக்குது, இப்படி அநேக காரியம் இருக்குது. எல்லா காரியமும் ஒரு பயன்பாட்டுக்கு இருக்குது. எல்லா காரியமும் ஒரு பயன்பாட்டுக்கு இருக்குது. பயன்படாத காரியம் வீட்டுல இல்ல. அப்படி பயன்படாத காரியம் வீட்டுல இருந்துச்சுன்னா அது தூக்கி வீச வேண்டியதான். தூக்கி வீச, அது பயன்படாது. அதே போல நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிறோம், நம்ம கர்த்தருக்கு பயன்படாத பாத்திரமா காணப்பட்டா அது தேவையில்லையே. இதை யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வீட்டுல தேவையில்லாத பொருளை என்ன செய்வோம், வீசிடுவோம். அப்ப நம்ம சபைக்கு வந்துட்டு சபைக்கு வரோம், வேத வசனத்தை கேட்கிறோம், ஏதோ ஜீவிக்கிறோம், போறோம். இது தேவனுக்கு என்ன பயன்பாடு? நம்ம நினைக்கிறோம், தேவனுக்கு நான் வேத வாசிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், என்ன பயன்? நம்ம பார்க்கிறோம், நோவாவுக்கு ஒரு பயன் இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு ஒரு பயன்பாடு இருந்துச்சு, அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு பயன்பாடு இருந்துச்சு. அதே போல நமக்கு ஒரு பயன்பாடு இருக்குது. அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு, நல்ல கனி கொடுக்காத மரமே வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் சொல்றாரு. அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நம்ம ஒரு பயன்பாட்டுல இருக்கிறோம். எப்படி வீட்டுல இருக்கிறதால ஒரு பொருள் பயன்படல அப்படின்னு பயன்பட்டு இருக்கிற பொருளே பிரச்சனை கொடுத்தா என்ன செய்யறோம், தூக்கி போட்டுதான் போறோம், தூக்கி போட்டுதான் போறோம். அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நம்ம பயன் என்னத்துக்கு பயன் நம்ம ஆராய்ச்சி பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம சபைக்கு வரோம், நம்ம ஜெபம் பண்றோம், பல காரியங்கள் செய்யறோம், என்ன பயன்பாடு, என்னால கர்த்தருக்கு என்ன பயன்? அந்த பயன்பாட்டுல இருந்தாதான் நம்ம தொடர்ந்து கர்த்தரோட தரிசனத்துல இருக்கோம். அப்ப பயன்பாட்டுல இல்லைன்னா பயன்படப்படல, எதுக்கும் பயன்படல, அப்ப கர்த்தரோட தரிசனத்துல இல்ல. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நான் மியூசிக் வாசிக்கிறேன் பயன், நான் வேத வாசிக்கிற சபையில ஒரு பயன், நான் பாட்டு படிக்கிறேன் அது ஒரு பயன். இதெல்லாம் பயன் இல்லை, இதெல்லாம் பயன் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருப்பாரு, ஒரு காரியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்டிருப்பாரு. அநேகர் என்ன நினைச்சுக்குவாங்க, மியூசிக் வாசிக்கிறது இல்ல சில காரியங்களை செய்யறது, சபையில பாய் போடுறது, சபையில நாற்காலி எடுக்கிறது, இதுதான் கர்த்தர் இதுக்காக தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. இல்ல, கர்த்தர் பாத்திரமா தெரிஞ்சு கொண்டாருன்னா ஒரு காரியத்தை செய்யும்படியா, கர்த்தருக்காக செய்யும்படியா, சபையில செய்யும்படியா இல்ல. சபையில நாற்காலி எடுக்கிறதோ, இல்ல மியூசிக் வாசிக்கிறதோ, இல்ல சில ஸ்லேட் பலகையில சில காரியத்தை எழுதுறதோ, இல்ல அந்த ஒயரிங்கை இழுத்து விடுறதோ, இல்ல சில காரியங்களை செய்யறதோ, அதுக்கு இல்ல. கர்த்தருக்காக பயன்படக்கூடியதான காரியமா இருக்கும். கர்த்தருக்காக சபைக்கு பயன்படுத்தக்கூடிய காரியம் இல்ல. அது கர்த்தர் சபைக்கு வரீங்க, சபையில செய்ய வேண்டிய காரியம் செய்ய நல்லதுக்கு, அது கர்த்தர் அதுக்கு ஆசீர்வதிப்பாரு. ஆனாலும் நம்ம கர்த்தருக்கு பயன்பாட்டுல இருக்கணும். கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். அப்ப கர்த்தர் பயன்படுத்தணும்னா அவன் தரிசனம் தெரியணும், அவன் தரிசனத்தின்படி நடக்கணும். சொந்த தரிசனத்தின்படி நடந்தா இதெல்லாம் நடக்காது. அப்ப கர்த்தர் நம்ம என்னத்துக்கு நோக்கத்துக்கு தெரிந்து கொண்டாரு? ஆபிரகாமை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அவர் ஒரு பாத்திரமா பயன்படுத்தினாரு. ஏசாயா தீர்க்கதரிசியை பயன்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, தானியேலை பயன்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, தாவீதை பயன்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நோவாவை பயன்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது போல நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். 12 அப்போஸ்தலர்கள் பயன்படுத்துறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அதே போல நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? ஆனா கர்த்தரோட வழிகளில் நடக்கணும், கர்த்தரோட தரிசனத்தின்படி நடக்கணும். சொந்த தரிசனத்தின்படி நடந்தா நம்ம பயன்பாட்டிலையும் இன்னைக்கு இருக்க மாட்டோம். அந்த ஒருவேளை சபை பயன்பாட்டுல இருக்கும், ஒருவேளை சொந்த தரிசனத்துல ஓடிக்கிட்டு இருந்தா சபையின் பயன்பாட்டிலே இருக்கலாம், சில வேலைகளை செய்யலாம். ஆனாலும் தேவன் பயன்படுத்த மாட்டாரு. நம் தேவன் பயன்படுத்தவர்களா இருக்கணும்னு தான் தேவன் விரும்புறாரு.
தேவனோட பயன்பாட்டுல இருக்கணும். தேவன் நம்மை பயன்படுத்தணும். சபையில நாற்காலி எடுக்கிறதுக்கும் பாய் போடுறதுக்கும் பயன்படுத்துறது இல்ல. தேவன் நம்மளை பயன்படுத்தணும். தேவன் நம்ம பயன்படுத்தினாதான் அதுக்கு ஒரு என்ன இருக்குது, ஒரு பயன் இருக்குது. இதுக்காக தான் தேவன் தெரிந்து கொண்டாரு, இந்த நான் பயன்பாட்டுல இருக்கிறேன், என்னை வச்சு கர்த்தர் இந்த காரியத்தை செய்தாரு அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம பயன்பாட்டுல இருக்கோம். அநேகர் பார்க்கிறோம் தேவனோட பயன்பாட்டுல இல்ல. தேவன் பயன்படுத்தல. தேவன் சில பயன்படுத்த சபையில பயன்படுறாங்க, ஆனா தேவனுக்கு பயன்படல. சபையில பயன்படுறதும் தேவனுக்கு பயன்படுறதும் வித்தியாசமான காரியம். சில காரியத்தை செய்யலாம், ஆனா தேவனுக்கு என்று நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும். அதனாலதான் அநேகர் என்ன செய்யறாங்க, சுய புத்தியில சார்ந்துக்கிட்டு தேவனுக்கு படி ஜீவிக்கல. சபையில சில காரியம் டூட்டி இருக்குது, அந்த காரியத்தை செஞ்சுட்டு உலக மனம் போல மனசு மாம்சம் விரும்பினத செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மனசு மாம்சம் விரும்பினத, இது என் வாழ்க்கை, நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், இதே என் வாழ்க்கை, நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், யாரும் என்ன கேட்க கூடாது. ஏன் அப்படி நடக்கிறாங்க? சபையில சில ஊழியத்தை செய்யறாங்க, சில நாற்காலி எடுக்கிறதோ பாய் போடுறதோ இப்படிப்பட்ட காரியத்தை சில காரியத்தை செஞ்சுக்கிறாங்க, ஆனா தேவனுக்கு பயன்படல. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு பயன்பட்டார். அவர் தேவனாய் இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, இந்த பயன்படுத்தல் நம்ம கற்றுக் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து தான் முதலாவது இந்த பயன்படுத்துதலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அவர் தேவனா இருந்தும் அவர் பூமிக்கு வந்து பிதாவாகிய தேவன் அவரை பயன்படுத்துறாரு அப்படின்றதான காரியத்தை நம்ம விளக்கி சொன்னார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே எல்லாம் ஒருவனும் பிதா கிட்ட வரான் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் பவுல் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, ஆபிரகாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, நோவா கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இப்படி அநேகர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதான் வேத வசனத்தில் வாசிக்கிறேன். எபிரேயர்ல மேகம் போன்ற திரளான காட்சிகள். நம்ம எபிரேயர்ல என்ன வாசிச்சோம்? எபிரேயர்ல அதான் எபிரேயர் 12:1-2 வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். பொறுமையோடு ஓடக்கடவோம். நம்ம கர்த்தர் ஒரு நியமித்திருக்கிறார் ஓட்டத்தை, கர்த்தரே ஒரு ஓட்டத்தை நமக்கு நியமித்திருக்கிறாரு. அந்த ஓட்டத்தின்படி ஓடக்கூடியவர்களா இருக்கும். அந்த ஓட்டத்தின்படி ஓடக்கூடியவர்களா. மனுஷன் ஒரு காரியத்தை நியமித்து ஓடுற ஓட்டம் இல்ல, இது தேவன் நமக்கு நியமிக்கணும். தேவன் தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின்படி நம்ம ஓடக்கூடியவர்களா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டும் நம்மோடு பேசியிருக்கிறாரு, தரிசனத்தை குறித்து பேசியிருக்கிறாரு. அது கீழ்ப்படிஞ்சு நடப்போம். கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமாக நம்ம காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.